கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற இறை மக்களே, உங்கள் அனைவரையும் படைப்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். தென்னிந்திய திருச்சபையின் ஒழுங்கின்படி இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள், செம்பொருள் என்னவென்றால் groaning of creation for liberation, விடுதலைக்காக மீட்பிற்காக இயங்கி தவிக்கும் படைப்பு. காரணம் என்னவென்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை சுற்றுச்சூழல் ஞாயிறு அல்லது சூழல் வள கரிசனை ஞாயிறு, என்வாரன்மெண்ட் சண்டே என்று கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். கொரோனா தொற்று பரவி உயிர் சேதங்கள் பெருகி வருகிற, மனித வாழ்வு அச்சுறுத்தப்பட்டிருக்கிற இந்த வேளையில், படைப்புகள் இயற்கை அனைத்தும் சூறையாடப்பட்டு வருகிற இந்த வேளையில் இது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு இறை வழிபாட்டில் ஜபத்தோடு கூட படைப்பாளராம் கடவுளிடத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய படைப்பாளராம் ஆண்டவரே, சிலுவையிலே மரித்து எங்களை புது படைப்பாக்கின எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியின் நிறைவில் வாழத்தக்கதான அருளை, இயற்கையோடு படைப்புகளோடு இசைந்து வாழ்கின்ற அழைப்பை எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்ற தூய ஆவியாரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம். இந்த சூழல் வள கரிசனை ஞாயிறு வழிபாட்டை காணொளியின் வழியாக நாங்கள் செய்தால், ஆண்டவரே, இந்த சூழ்நிலை ஏற்பட்டதற்கான காரணங்களை, தேவாலயங்களில் வழிபாடு நடத்த இயலாத சூழ்நிலைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இதற்கு நாங்களே காரணம், மனிதனுடைய மீறுதலே காரணம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் சுவாமி. நாங்கள் இந்த வழிபாட்டின் மூலமாய் மனம் திரும்பி இயற்கையோடு படைப்புகளோடு எங்களை படைத்த கடவுளோடு ஒப்புரவாகி வாழ, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ, பொறுப்புணர்ச்சியுடன் வாழ, இந்த வழிபாட்டின் மூலமாய் படைப்பாளராம் கடவுளை போற்றி நாங்கள் தேவ தூதரிலும் சற்று சிறியவர்களாய் இருந்தாலும், இதோ ஆண்டு கொள்கின்ற பொறுப்பை நீர் எங்களுக்கு ஒப்படைத்திருந்தாலும், உம்மிடத்தில் எங்களை தாழ்த்தி இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த ஒரே வாழ்வை பொறுப்போடு நடத்திக் கொள்ள, பக்தியோடு தாழ்மையோடு நடத்திக் கொள்ள, சாட்சியோடு நடத்திக் கொள்ள எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று, இந்த வழிபாட்டின் மூலமாக எங்களுக்கு அந்த இறை ஞானத்தை தந்து நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் எங்களையும் மனுக்குலம் அனைத்தையும் படைப்புகள் அனைத்தையும் மீட்டு ரட்சித்த அருள்நாதராம் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய நல்ல ஆண்டவரே, ஆமென். படைப்பாளராம் கடவுளை போற்றி புகழும் வண்ணமாக, அவருடைய படைப்பை இயற்றும் வண்ணமாக 243 பாமாலையை பாடுவோம். பாமாலை 243 ஆங்கிலத்திலேயும் அது இருக்கின்றது. ஆல் திங்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல், நேர்த்தியானது அனைத்தும், சின்னம் பெரிதெல்லாம், ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பாம். பாமாலை 243, இன் நம்பர் 243. நேர்த்தியானதும் சின்னம் பெரிதெல்லாம், ஞானம் விந்தையானதும் கர்த்தாவின் படைப்பாம். பற்பல வர்ணத்தோடு மலரும் புஷ்பமும்,
வாசிக்க செய்தாரே. நேர்த்தியான தானைத்தும் சென்னாம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பாம். இலங்கும் அருவியும் மாநில மலையும் பொன்னீரமுதயமும் கொழிந்த மாலையும் நேர்த்தியான தானைத்தும் சென்னாம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பாம். வசந்த காலத்தென்றல் பூங்கனி தோட்டமோ காலத்துக்கேற்ற மழை வெய்யோனின் காந்தியோ நேர்த்தியான தானைத்தும் சென்னாம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பாம். மரமடர்ந்த சோலை பசும் புல் தரையும் தண்ணீர் தாமரைப்பூ மற்றெந்த வஸ்துவும் நேர்த்தியான தானைத்தும் சென்னாம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பாம். ஆம் சர்வவல்ல கர்த்தா எல்லாம் நன்றாய் செய்தார். இதை நாம் பார்த்து போற்ற நாவையும் சிருஷ்டித்தார். நேர்த்தியான தானைத்தும் சென்னாம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பாம். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த பாடல் வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகிறபடி சிறியதும் பெரியதுமான அனைத்து படைப்புகளையும் ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு தந்தார். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்தவர் அவர். பல பல நிறங்களோடு மலர்கின்ற மலர்கள், இனிமையாக பாடி பறக்கின்ற பறவைகள், மேலிருந்து கீழே வீழ்ந்து மனதை மகிழ்விக்கின்ற அருவிகள், பசுமையான மலைகள், பொன்னிறமான காலை உதயத்தின் சூரியன், குளிர்ந்த மாலை பொழுது, வசந்த கால தென்றல் காற்று, பூங்கனிகள் நிறைந்த பழத்தோட்டங்கள், காலாகாலத்திற்கு ஏற்ற மழை, வெயில் தரும் சூரியன், அதன் மூலமாக வருகின்ற விளைச்சல், மரங்கள் அடர்ந்த பசுமையான சோலைகள், பசுமையான புல் தரைகள், தண்ணீர்களின் மேல் தாமரை பூ, மற்ற எல்லா வஸ்துக்களையும் பொருட்களையும் படைப்பாளராகி கடவுள் படைத்து தந்தார். 6ஆம் சரணம் சொல்லுகிறது, ஆமாம் ஐயா, அனைத்து ஆற்றலும் நிறைந்த கர்த்தாவே, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தீர். இதை நாங்கள் பார்த்து போற்ற எங்களுக்கு நாவை தந்தீர். நாம் நாவினாலே போற்றுகிறோம்.
வார்த்தைகளினாலே நம்முடைய செயல்களினாலே இயற்கையை சீரழித்து போட்டோமே. அந்த இயற்கை படைப்புகள் இப்பொழுது மனம் குமரிக் கொண்டிருக்கிறதே, கர்ப்ப வேதனைப்படுகிறதே. பவுலடிகளார் சொல்லுகிறது போல, இன்னும் மாட்சி வர வேண்டும், வரப்போகின்ற மாட்சிமைக்காக, மீட்புக்காக படைப்பு ஏங்கி தவிக்கின்றதே. இதற்கு காரணம் நாம் தானே. நம்முடைய பாவங்களை நாம் உணர்வோம். இந்த பாடலின் 2ஆம் வரி, மேலோரையும் கீழோரையும் தங்கள் தங்கள் தகுதியில் ஆண்டவர் படைத்திருக்கிறதாக, வசிக்க செய்ததாக, அரண்மனையில் குடிசையில் வசிக்க செய்ததாக சொல்லப்படுகிறது. ஆண்டவராய் இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தினார். இந்த வரிகள் எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், ஏற்றத்தாழ்வுகளை நீக்க வேண்டும். யூபிலி ஆண்டில் நிலத்தை திரும்ப கொடு, உன் சகோதரனை மன்னித்து விடு, யாரையும் ஒடுக்காதே, ஏழையை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்காதே, சக மனிதனை அடிமைப்படுத்தாதே, அகதி ஆக்காதே. நீ ஒரு காலத்தில் பரதேசியாய் தெரிந்தாய், இப்படி வழிநடத்தி போதித்த கடவுளாய் ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குவார்? இயற்கையை சீரழிக்க சொல்லுவார்? நிச்சயமாக இல்லை. ஆகவே நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். இந்த பாவ அறிக்கை நேரத்தில் நாங்கள் ஒரு பாடல் பாடுகிறோம். அந்த பாடலை எழுதியவர் இந்த உலகத்தை தன் கண்களால் பார்க்க இயலாத, ஆனால் இறைவன் தந்த உள்ளத்தின் கண்களால், இறையியல் கண்களால், இறைவனின் கண்களால் பார்க்கின்ற மோகன்ராஜ் பீட்டர் என்கின்ற எங்களுடைய ஆசிரியர், எங்களுக்கு இறையியல் கற்றுத் தந்தவர். அந்த பாடலை நாம் பாடுவோம். இறைவன் வருகிறார், வந்த இறைவன் மீட்டுக் கொண்டார். ஆனால் அந்த இறைவன் திரும்பவும் வரும்போது இயற்கை படைப்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் வர வேண்டும், எங்களை காக்க வேண்டும், இந்த படைப்புகளை காக்க வேண்டும் என்று அவர் அழைக்கின்றார். அந்த பாடலை நாங்கள் ஜெப நேரத்திலே பாடும்போது நீங்கள் எங்களோடு இணைந்த அந்த பாடல் வரிகளை உணர்ந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். இறைவன் வருகிறார், நம் இயற்கை சூழல் காத்து மீட்க இறைவன் வருகிறார். மனிதர் நம்மால் மாசு அடைந்த இனிய நீரும் நிலமும் வாழ இறைவன் வருகிறார். நம் இயற்கை சூழல் காத்து மீட்க இறைவன் வருகிறார். மலைகள் எழில் சோலையும் விளங்கும் வண்ண பறவையும், மலைகள் எழில் சோலையும் விளங்கும் வண்ண பறவையும், அழிந்து இயற்கை சமமும் குலைந்த மனித அழிவை மாற்றி மீட்க இறைவன் வருகிறார். நம் இயற்கை சூழல் காத்து மீட்க இறைவன் வருகிறார். பவுலடிகளார் கருத்து போல் படைப்பு யாவும் வருந்துதே. பவுலடிகளார் கருத்து போல் படைப்பு யாவும் வருந்துதே. மனிதரோடு அவையும் சேர்ந்து மன்னர் இயேசு மீட்பை காண இறைவன் வருகிறார். நம் இயற்கை சூழல் காத்து மீட்க இறைவன் வருகிறார். இறைமகன் தரும் மீட்பினை இயற்கையும் பெற நாடு போ. இறைமகன் தரும் மீட்பினை
வருகிறார். திருவசனங்களின் வெளிச்சத்தில் அன்னார் எழுதிய பாடல். ஆண்டவர் திரும்பவும் வரப்போகிறார். வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். மீட்கப்பட்டவர்களை அழைத்துச் செல்ல இருக்கிறார். மனிதர் நம்மால் மாசடைந்த இந்த நீரும் நிலமும் கூட வாழ வேண்டும். அதை நாம் மாசுபடுத்தக் கூடாது. இயற்கையின் சமத்துவத்தை நாம் குலைத்து போட்டோம். அதனால் மனித இனம் அழிந்து போகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. கொரோனா நோய் தொற்றும் அப்படித்தான். வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பும் அப்படித்தான். பவுலடிகளார் கருத்து போல படைப்பு வருந்துகிறது. மனிதரும் படைப்போடு சேர்ந்து மீட்பர் இயேசுவின் வருகையை காண, அரசனாக ராஜாதி ராஜாவாக வருகின்ற வருகையை காண ஏங்கி தவிக்கிறோம். இனிமேலாகிலும் இயற்கை வளர, மரங்கள் செடிகள் தளிர்க்க, மனித வாழ்வில் நலன்கள் ஓங்க ஆண்டவரே நீர் வாரும். உடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள், உம்மாலே படைக்கப்பட்டு பண்படுத்து பாதுகாக்கப்பட அழைக்கப்பட்ட நாங்கள் எங்கள் பொறுப்புணர்ச்சியில் நிலைத்திருக்க அருள் தாரும் என்று மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உடன் படைப்புகளாகிய எங்கள் சக மனிதரையும் படைப்புகள் அனைத்தையும் பேணி பாதுகாக்கின்ற பொறுப்பில் நாங்கள் நிலைநிற்கின்ற மனம் திரும்புதலை, உள்ளுணர்வை, உடல் உள்ள செயல்பாடுகளை, சிந்தனைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்வை சீர்படுத்துவதற்கான உம்முடைய கிருபையை இந்த பாவ மன்னிப்பின் மூலமாய் தந்து எங்களை புது படைப்புகளாக மாற்றி, பண்பாளர்களாக, பண்படுத்துகிறவர்களாக மாற்றி, இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு தினத்தில் இருந்தாலும் நாங்கள் திருந்தி படைப்புகளை சீரமைத்து இயற்கை சமத்துவத்தை உருவாக்கி படைப்பின் முனைகளை நிறுத்தி நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய படைப்புகளாக விளங்க அருள் புரிவீராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 3 திருமறை பகுதிகள் ஏற்கனவே பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று மே 31ஆம் தேதி என்று நாம் வாசித்திருக்கிறோம். அது பிரிண்டிங் மிஸ்டேக்ல வந்துருச்சா என்று எனக்கு தெரியவில்லை. எல்லா பகுதிகளிலும் இதேதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எசேக்கியேல் 36 24 முதல் 36, திருப்பாடல் சங்கீதம் 29, யோவான் 20 19 முதல் 25, நிருப பாடமாக ரோமர் 8 18 முதல் 25. இதுல இந்த எபிசல் ரீடிங் நிருப பாடமாகிய ரோமர் 8 18 முதல் 25 மாத்திரம் நான் வாசிக்கின்றேன். Let us read the epistle reading of the epistle written by St. Paul to the church at Romans, chapter 8, verses from 18 to 25. பவுலடிகளார் ரோமாபுரியாருக்கு எழுதின திருமடல் 8ஆம் அத்தியாயம் இறைவாக்குகள் 18 துவங்கி 25 முடிய இந்த பகுதியில் தான் இந்த நாளின் செம்பொருள் இருக்கிறது. 18 முதல், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகின்றேன். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை. அது அழிவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கும் நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைகளுக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். அடைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக் கொண்டுள்ள நாமும், மனிதர்களாகிய நாமும், கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தளரா மனதோடு காத்திருக்கிறோம் என்பதே பாடம் முடிந்தது. கடவுளுக்கே மாட்சிமை உண்டாவதாக. கடவுளுடைய அருட்செய்திக்காக ஜெப நிலையில் காத்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இறை செய்தியை கேட்க இருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் மனுக்குலத்தின் படைப்பின் ஆண்டவராம்
இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் அன்போடு ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். உலக திருச்சபை இந்த ஓய்வு நாளை என்வாயரன்மெண்ட் சண்டே, சுற்றுச்சூழல் திருநாளாக ஞாயிறாக அனுசரிக்கிறது. ஆகவே அதை குறித்த செய்தியை, மிகவும் அவசியமான ஒரு செய்தியை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பதாக ஆண்டவரிடத்திலே, படைப்பாளரிடத்திலே நம்மை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்களை உம்முடைய திருவுருவில் படைத்த, சாயலில் படைத்த அன்புள்ள ஆண்டவரை, மனுக்குலமாகி எங்களை வாழ வைக்கிறதற்கு இயற்கையையும் அனைத்தையும், விண் சுடர்களையும், வான்வெளியையும், காற்றையும், நீரையும் உருவாக்கி தந்து அவைகளை சார்ந்தே நாங்கள் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தின உம்முடைய அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயற்கையும் படைப்புகளையும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பொறுப்பை நீர் எங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறீர் என்பதை உணராமல் நாங்கள் சுயநலத்தோடு, பெருமையோடு, மேட்டிமையோடு, மனிதர்களுக்காகவே இந்த உலகத்திற்காக மனிதன் இல்லை என்கிற தவறான எண்ணத்தோடு, தேவ எண்ணத்திற்கு விரோதமான சிந்தையோடு, செயல்களோடு வாழ்ந்த குற்றங்களை ஒரு விசை கூட நீர் மன்னிக்கவும், இந்த அருட்செய்தியின் வழியாய் சுற்றுச்சூழல் படைப்பு அனைத்தும் பாதுகாக்கப்பட, படைப்பின் ஒரு பகுதியாகிய நாங்களும் பாதுகாக்கப்பட, எங்கள் வாழ்வும் பாதுகாக்கப்பட, தேவரீ எங்களை சுற்றியுள்ள பயங்கரங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற, படைப்பு விடுதலை பெற இந்த அருட்செய்தியின் வழியாய் நீர் பேசி எங்களுக்கு வேண்டிய ஆலோசனையை, ஆற்றலை, நல் வழிகாட்டுதலை அருள வேண்டும் என்று, நல் புத்தியை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் நல்ல போதகரும் இயற்கையோடு இசைந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்வை தியாகம் செய்து சிலுவையை வரைத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து புதிய நம்பிக்கையை, ஆவியின் வாழ்வின் நிறைவை எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். அதிர்ச்சியான காலங்களில், ஆபத்தான காலங்களில் நாம் வாழ்கிறோம். அருமையானவர்களே, டெட்டால் பாட்டில் ஒன்றில் நான் பார்த்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கொரோனா வைரஸை நீக்குகின்ற ஒரு சிறந்த கிருமி நாசினி. ஆனால் அந்த பாட்டிலில் சொல்லப்பட்ட கொரோனா வைரஸ் உருவான காலங்கள் வேறு. அந்த கொரோனா வைரஸை விட மிக மோசமான ஒரு கொரோனா வைரஸாக இப்போது வந்திருப்பது இருக்கு. இது எதனால் ஏற்பட்டது? மனிதனுடைய பேராசை, ஆணவம், அகங்காரம், பிற நாடுகளை வளைத்து போட வேண்டிய சூழ்ச்சி, வல்லரசு என்று காட்டிக் கொள்கின்ற மேட்டிமையான எண்ணம் ஒன்று. இரண்டாவது, உண்ணத்தகாததை உண்ணுதல், படைப்புகளை பட்சித்து போடுதல், அதன் விளைவாக ஏற்பட்ட இரத்த கசிவு, அதன் விளைவாக தோன்றிய சூழ்நிலையாகவும் இருக்கிறார். இந்த இரண்டு நிலைகளிலும் நாம் பார்த்தாலும், இது ஒரு பயோ வாராக இருந்தாலும், அல்லது ஒரு உண்ணக்கூடாத விலங்கை வெட்டி போட்டதன் வழியாக, அந்த இரத்தத்தின் வழியாக பரவியதாக இருந்தாலும், இரண்டுமே மனிதனுடைய மேட்டிமை. படைப்பை மனிதன் அழித்து போடுகின்ற, அதன் மேலே அதிகாரம் செலுத்துகின்ற நிலை. தொடக்க நூல் 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் 1:27 ஆண்டு கொள்ளுங்கள் என்றால், டு ரூல் ஓவர் என்றால் என்ன பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல், மனுக்குலம் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறது. அப்படியானால் அதிகாரம் செலுத்தி சூறையாடுவதல்ல, அதை பண்படுத்தி பாதுகாத்து இணைந்து இசைந்து வாழ்வது. இயற்கை இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை, இயற்கையின் படைப்புகள் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை. ஆகவே இந்த அதிர்ச்சியான ஒரு வைரஸ் வாழ்க்கையை அதிர்ச்சிக்குள்ளாக்கி, ஆபத்துக்குள்ளாக்கி, மனித உயிர்களை நம்முடைய இந்திய துணைக்கண்டம் இப்போது 3வது இடத்தில் இருக்கிறது. நாம் எத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும் மாற்று மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்க இயலவில்லை. பத்திரமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அடுத்த நொடி எப்படி இருக்கும் என்று தெரியாது, யாருக்கு பாசிட்டிவ் என்று தெரியாது.
யாருடைய வாழ்வு அழிந்து போகும் என்று தெரியாது. இப்படிப்பட்ட காலங்களிலும் நாம் மேட்டிமையாக வாழ்ந்து நாம் மனத்தாழ்மையுடன் வாழாமல் இயற்கையோடு இசைந்து வாழாமல் போவோமானால் நாமும் அழிந்து போவோம், இயற்கையும் தொடர்ந்து அழிப்போம், இயற்கையும் படைப்புகளும் அழிந்து போகும். பிறகு வாழ்வே இருக்க. வெட்டுக்கிளிகளின் தாக்குதல், பூமி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் என்பதனாலே ஏற்பட்டிருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். வெட்டுக்கிளிகள் அதிகம் உருவாகின்ற இந்த பாலைவன வெட்டுக்கிளிகள், நாட் கிராஸ்ஹாப்பர், லோக்கஸ், இது வாதைகள் ஆண்டவர் அனுப்பினார், உலகம் அழியப் போகிறது, இந்த செய்திகளை ஒருபுறம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். கடவுள் நமக்கு என்ன உணர்த்துகிறார்? சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்துகிறார்களா? நான் சரியாக இருக்கிறேன், நீதான் சரியாக இல்லை என்று அநேகர் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் நம்மில் பல பேர் என்ன நினைக்கிறோம்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஒழுங்காக வாழ்கிறோம், நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் ஒழுங்கீனமாக இருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் மனம் மாறுங்கள். நாம் எல்லாருமே மனம் மாறுங்கள். இந்த பூமி வெப்பமயமாதலுக்கு நாம் எல்லாரும் காரணம். வெட்டுக்கிளிகளின் பரவலுக்கு மனுக்குலம் அனைத்தும் காரணம். இந்த பூமியை வெப்பமாக்கியது யார்? குளோபல் வார்மிங் எதனால் ஏற்பட்டது நமக்கு தெரியும். குளோரோஃபுளோரோ கார்பன் உட்பட பல தேவையில்லாத வாயுக்களை பூமியில் இருந்து நாம் பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளினால் உருவாக்கி இயற்கையை மாசுபடுத்தி நீரையும் நிலத்தையும் காற்றையும் அசுத்தப்படுத்தி இருக்கிறோம். ஓசோனில் ஓட்டை விழுந்திருக்கிறது. கொரோனா செய்த ஒரு நல்லது என்னவென்றால் மனிதர்களுடைய நடமாட்டம் குறைந்து போனதால் இயற்கை சீர்பட்டு வருகிறது. திரும்பவும் மனிதர்கள் நடமாட ஆரம்பிக்கிறார்கள், பாதுகாப்பு இல்லாமல் நடமாடுகிறார்கள். ஆகவே அவருடைய வாழ்க்கை திரும்பவும் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது, இயற்கையும் சீரழிக்கப்பட்டு வருகிறது. கடந்த புதன்கிழமை நான் செய்தியை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு அதிர்ச்சியான தகவலை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொது காரியதர்சி பொதுச் செயலாளர் சொல்கிறார். செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ், 82 கோடி மக்கள் உலகத்திலே பசியால் இருக்கிறார்கள். There are 82 crores of people. 82 crores. இவர்களுடைய வாழ்வாதாரம் ஏன் இப்படி சீர்கெட்டு போனது? 10 அல்லது 20 நபர்கள் 50 கோடி மக்களுடைய பொருட்களை வைத்திருக்கிறார்கள். 10 to 20 people are having 50 crores of people's property. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் புதன்கிழமையில் செய்தியில் நான் பார்த்தேன். மில்கி வே என்று சொல்லப்படுகிற இந்த விண்வெளி மண்டலம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிக்கப்பட்டது. அஸ்ட்ரானமியோ மனிதர்கள் அறிவியலை பெருத்து மில்கி வேயை கண்டுபிடித்தார்கள். சூரியன், அதை சுற்றி கிரகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. புதன்கிழமை காலை செய்தியில நான் பார்த்தேன், இந்த மில்கி வேயிலே திடீரென்று சத்தங்கள் கேட்கின்றன. மில்கி வேயிலே சில கேட்கக்கூடாத சத்தங்களை போல அது இருக்கின்றன. 157 நாட்களுக்கு ஒரு முறை இந்த சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தமோ? The groaning of creation for liberation. விடுதலைக்காக படைப்பின் கர்ப்ப வேதனை, பேறுகால வேதனை, அழுகையின் குமுறல், அழுகையின் சத்தம் என்கிற சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மில்கி வேலை சத்தம் கேட்டதுன்னு எனக்கு இந்த தலைப்பு நினைவுக்கு வந்தது. இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறை நினைவு கூறுகின்ற இந்நாளிலே கடவுள் பொறுப்புள்ள பிள்ளைகளாக நம்மை அழைக்கிறார். இயற்கை முனகிக் கொண்டிருக்கிறது, வலி வேதனையினால் அலறிக் கொண்டிருக்கிறது, படைப்பு கதறிக் கொண்டிருக்கிறது. படைப்பில் ஒரு அங்கமாக நாமும் கதறிக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து படைப்பை அழிக்கலாமா? படைப்பை நாம் அழித்து விட்டால் நாமும் அழிந்து போவோம். திருமறை தெளிவாக சொல்லுகிறது, கடவுள் படைப்பை உருவாக்குகிறார். மனிதனை கடைசி படைப்பாக நாம பல நேரங்களில் பெருமையா சொல்லுகிறோம். உண்மைதான், மனிதனை படைப்பின் மகுடமாக வைத்தார். உண்மைதான். 8ஆம் சங்கீதம் திருப்பாடலிலும் நாம் பார்த்தால் உண்மைதான். ஆனால் ஆழ்ந்து கவனித்து படித்தால் மனிதன் வாழ்வதற்கு இந்த படைப்புகள் எல்லாம் முதலில் படைக்கப்பட வேண்டும். ஒன்றுமில்லாமையில் இருந்து, வெறுமையில் இருந்து இவைகள் உருவாக்கப்பட வேண்டும்.
அதை சார்ந்துதான் மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. முதல்ல மனுஷன் முதல் நாள்லயே படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? 6 நாள் ஆகிறதுக்குள்ள அவன் போயிட்டு இருப்பான். ஆதாம் எவ்வளவு இருக்க மாட்டான். அவர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், இயற்கையிலிருந்து வந்தவர்கள் என்பதை திருமறை தெளிவாக சொல்கிறது. காற்று உண்டாக்கப்பட்டது, நீர் உண்டாக்கப்பட்டது, நிலம் பிரிக்கப்பட்டது. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் முதலில் உருவாக்கப்படுகின்றன. பிறகு மில்கிவே, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. பிறகு தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் இவைகள் எல்லாம் உருவாக்கப்படுகின்றன. கடல் வாழ் உயிரினங்கள், கடைசியில் மனிதன். லாஸ்ட்ன்றது பெஸ்ட் தான். ஆனால் இந்த லாஸ்டா ஏன் படைக்கிறாங்க? இவைகளை சார்ந்து வாழ்வதற்காக. நாம் இன்றைக்கு படைப்புகளை, விண்வெளியை, காற்றை, நீரை, மண்ணை, விண்ணை, படைப்புகளை சூறையாடி வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து போகிறது, இயற்கையும் அழிந்து போகிறது. இதை உலகத்தின் அழிவு என்று நாம் இன்றைக்கு பிரசங்கத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை, 18, 22, 23 வசனங்களை நம்முடைய நினைவிற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதை ஒட்டித்தான் இன்றைக்கு செம்பொருள் இருக்கிறது. இன்றைக்கு 4 திருமுறை பகுதிகள், அதில் 3 பகுதி ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா எனக்கு தெரியல. எசேக்கியேல் 36, 24 முதல் 36, சங்கீதம் திருப்பாடல் 29, யோவான் 20, 19 முதல் 25. ஆகவே ஏற்கனவே நாம் சிந்தித்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் சிந்தித்த மே 31ஆம் தேதி சிந்தித்த அந்த 3 திருமுறை பகுதிகளை விடுத்து இன்றைக்கு செம்பொருள் தலைப்பு அமைந்துள்ள இந்த என்வாயரன்மெண்ட் சண்டே, சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று groaning of creation for liberation, விடுதலைக்கு இயங்கும் படைப்பு, விடுதலைக்காக வழியில் முனகும் படைப்பு என்ற தலைப்பில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். வரப்போகின்ற ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு மாட்சிமை இருக்கிறது என்று பவுல் அடிகளார் சொல்லுகிறார். அதே 8ஆம் அதிகாரம் ரோமையர் 8:22, இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூய ஆவியை பெற்றுக் கொண்டல்ல, நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்க போகும் நாளை, அதாவது நாம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். அழகான ஒரு இறை செய்தியை, இறையியலை பவுல் சொல்லுகிறார். அவர் யூத சமயத்தை கரைத்து குடித்தவர், நியாய பிரமாணத்தை, பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்தவர். அதே நேரத்தில் கிறிஸ்துவின் ரட்சிப்பை, மீட்பை ஆழ்ந்து உணர்ந்தவர். 2ஐயும் சேர்த்து எழுதுகிறார். நம்முடைய கடவுள் படைப்பின் கடவுள். ஆனால் மனிதன் அந்த படைப்பை சீர்குலைத்து விட்டான். மற்ற படைப்புகளை மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையை, தான் கடவுளுடைய படைப்பு என்பதையே மனிதன் மறந்து தன்னுடைய வாழ்க்கையும் சீரழித்து விட்டான், வீழ்ந்து போனான். கிறிஸ்து அதை புது படைப்பாக சிலுவையில மரித்து உயிர் தெழுந்து மாற்றினார். அதன் வழியாக ஒரு புதிய ஆவியின், தூய ஆவியின் வாழ்க்கையை நமக்கு தந்தார். அந்த ஆவியின் பிள்ளைகளாகத்தான் நாம் வாழ்கிறோமா? நிறைய பேர் இன்னைக்கு கூட கேட்கிறாங்க, பிரதர் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா, நீங்க ஆவியின் பிள்ளையா? ஆவியின் பிள்ளை என்றால் என்ன? அது கடவுளுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை. எங்க? இந்த உலகத்தில் வாழும் பொழுது. பலர் வரப்போகும் மாட்சி, த கமிங் குளோரி என்ன என்று சொல்லுகிறார்கள் என்றால், மோட்சத்துல கடவுள் 2ஆம் வருகை வரும்போது மோட்சத்துல உங்களை எல்லாம் சேர்த்துக்குவார். அதனால கடவுளுக்காக இந்த வாட்டி நீங்க கஷ்டப்படுங்க. உலகத்துல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கு. நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயற்கையை நாம் பாதுகாத்து இயற்கையோடு படைப்புகளோடு இணைந்து இசைந்து வாழ்கிறோமா? ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒரு புறம் நாம் உணர்கிறோம், ஆனால் நாம் உடலை கெடுத்து போடுகிறோம். நம்முடைய இஷ்டப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய இஷ்டமான கோட்பாடுகளை, கொள்கைகளை, அதிகாரங்களை, ஆணவங்களை, சிந்தனைகளை, இச்சைகளை இந்த உலகத்திலே நாம் வைத்துக் கொண்டு மோட்சத்தில் நாம் எப்படி நுழைய முடியும்? இந்த உலகத்தில் கடவுளுடைய படைப்புகளை காப்பாற்றாமல்
நமக்கு மோட்சம் கிடைக்குமா? ஆகவே இது ஒரு குறுகிய சிந்தனை. உலகத்தில் நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய சித்தம் திட்டம். கடைசி காலங்களில் இருக்கிறோம், உலகம் அழிந்து போவதாகவே இருக்கட்டும். இது ஒரு மூடத்தனமான போராட்டம். ஆண்டவரே, இந்த உலகத்தை காப்பாற்றும், படைப்பை காப்பாற்றும், எங்களையும் காப்பாற்றும், எங்களுக்கு ஞானம் தாரும், அறிவு தாரும். நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வேண்டுமானால் எங்கள் உடலையும் நாங்கள் ரட்சிக்க வேண்டும். எங்கள் ஆத்துமாவையும் உடலையும் ரட்சிக்க வேண்டுமானால் இயற்கையையும் படைப்பையும் நாங்கள் மீட்க வேண்டும். எங்களுக்கு பொறுப்புணர்ச்சி தாரும். இதுதாங்க ரட்சிப்பு. என்னுடைய உடலை நான் அசுத்தப்படுத்திக் கொண்டு ஆத்மாவை ரட்சிக்க முடியாது. என்னுடைய படைப்புகளை நான் சூறையாடி கொண்டு, கடவுளின் படைப்புகளை நான் மாசுபடுத்திக் கொண்டு, நீரையும் காற்றையும் நிலத்தையும் தாவரங்களையும் விலங்குகளையும் நான் சூறையாடி கொண்டு, விண்வெளியில் ஓசோனில் ஓட்டை போட்டுக் கொண்டு என் ஆத்மாவை என்னால் ரட்சிக்க முடியவே முடியாது. கடைசி காலம் வந்துவிட்டது, ஆண்டவர் கோபாக்கினை என்று பழியை ஆண்டவர் மீது போட்டு, ஆண்டவர் கோபாக்கினையா இருக்கலாம், ஆனா பழிய ஆண்டவர் மேல போட்டுட்டு நான் என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி வாழ்வேன். நிறைய பிரதர்களும் சிஸ்டர்களும் நிறைய போதகர்களும் இப்படியே சொல்லி கொண்டு போக. படைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது, உண்மைதான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் அழகாக சொல்கிறார். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய முன்னாள் பேராசிரியர், உண்மையிலேயே அவருக்கு 2 கண் பார்வை இல்லை. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்த முலைகளே என்ற சிறப்பான பாடலை எழுதி கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பராக காட்டி நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தியவர் அருள் திரு முனைவர் மோகன்ராஜ் பீட்டர் அவர்கள். அவர் அழகான ஒரு பாடலை அறுவடைக்கு முன்பாக நாங்கள் பாடினோம். பவுல் அடிகளார் கருத்து போல் படைப்பு யாவும் வருந்துதே, மனிதா நீ திருந்து, நீயும் புது வாழ்வுக்கு ஆவியின் வாழ்வுக்கு வா, படைப்பையும் புது வாழ்வுக்கு நேராய் நடத்து என்று அவர் அழைக்கிறார். அதுதான் இந்த பகுதியினுடைய கருத்து. படைப்பு ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23 நாம் வாசிக்கிறது போல, வரப்போகும் மாட்சிமைக்காக படைப்பு இப்பொழுது கர்ப்ப வேதனைப்படுகிறது, பேறுகால வேதனைப்படுகிறது, அங்கலாய்க்கிறது. இந்த படைப்போடு பாதிக்கப்பட்ட மனிதனும் அங்கலாய்க்கிறார். மனிதன் என்கின்ற இந்த ஆண்டவருடைய தலை சிறந்த படைப்பு தனக்குரிய சிறப்பை இழந்து போய் உடல் மனிதரை அடிமைப்படுத்தி சூறையாடி, பெண்களை அடிமைப்படுத்தி சூறையாடி, பால் பிறந்தவர்களை அடிமைப்படுத்தி சூறையாடி, பொருளாதாரத்தினால் மற்றவர்களை வசப்படுத்தி, அதிகாரம், ஆணவம், அரசியல் இவைகளினால் மக்களை சூறையாடி, எளியவர்களை வலியவர்கள் வேட்டையாடி மனு குலத்தையும் அழிக்கிறார். இயற்கையையும் விண்வெளியையும் நீர் காற்று நிலத்தையும் மாசுபடுத்தி படைப்பையும் அழிக்கிறார். எத்தனை பெரிய வேதனை! இது எவ்வளவு பெரிய சோதனை! கொரோனா வருவதற்கு யார் காரணம்? மனிதன். வெட்டுக்கிளிகள் படையெடுப்பதற்கு வெப்பம் காரணம். அதற்கு யார் அடிப்படையில் காரணம்? மனிதன். உலகம் சூடாகிக் கொண்டே போகிறது. கடவுளா காரணம்? இது கடவுள் கோபாக்கினையா? நம்முடைய அலம்பாவம், நம்முடைய மீறுதல், நாம் செய்கிற குற்றங்கள், சுயநலமான வாழ்வு, நம்முடைய தகாத சிந்தனைகள், செயல்பாடுகள். இந்த பகுதியை நாம் ஆழமாக பார்த்தால் ரோமர் 8ஆம் அதிகாரம், நான் ஏற்கனவே சொன்னபடி மற்ற 3 பகுதிகளை பெந்தெகோஸ்தே நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். இதுதான் இந்த தலைப்போடு பொறிந்து வருகிற ஒரு பகுதி. groaning of creation for liberation, விடுதலைக்காக ஏங்கி தவிக்கும், புலம்பி அலரும் படைப்பு. நாம் அதில் இருக்கிறோம். நாமே சீரழிக்கிறோம். இனி நாம் புலம்ப வேண்டும். பைபிள் என்னால நிறைய உதாரணம் சொல்ல முடியும், அநேக உதாரணங்கள். கிரேக்கத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஸ்டெனாசோ. ஸ்டெனாசோ என்கிற வார்த்தை தான் ரோமர் 8:22 பயன்படுத்தப்படுகிறது. குரோனிங், வேதனையில வலியில முனவுது. ஊசி போட போனா கூட ஐயோ அம்மா அப்படின்னா என்ன? அந்த வலியில 2 கருத்துக்கள் இருக்கின்றன. அந்த வேதனையின் சத்தத்திலே 2 கருத்துக்கள். ஒன்று, அந்த வேதனையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும். I want to be liberated from the pain. அதனால வலியில எல்லாரும் கத்துவாங்க, கதறுவாங்க. 2வது காரணம், நான் தொடர்ந்து வாழ்வேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. there is hope. அதைத்தான் பவுல் இந்த பகுதியிலே சொல்லுகிறார். படைப்பு கதறுகிறது. எதற்காக? வேதனையிலிருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும். அதே போல படைப்பு ஒரு வரப்போகும் மாட்சி,
கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே நம்மை மீட்டு விட்டார். அந்த மாட்சிமை போதாதா? அதை கூட நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இன்னமும் படைப்பை அழித்துக் கொண்டே இருக்கிறோம், மாசுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம், இன்னமும் குற்றவாளிகளாகவே இருக்கிறோம். பவுல் 8ஆம் அதிகாரத்தை நீங்க நிதானமா வீட்டுல வாசிங்க. ஐயா அம்மா, தயவு செய்து மாம்சத்தின்படி வாழாதீர்கள், ஆவியின்படி வாழுங்கள். இதை கூட பல பேர் தப்பு தப்பா பிரசங்கம் பண்றாங்க. உடம்புக்காக வாழாதீங்க, ஆவிக்காக வாழுங்க. உடம்புக்காக வாழலன்னா அப்ப அங்க பேசுறவங்க எல்லாம் சாப்பிடுறது இல்லையா, தூங்குறது இல்லையா? பவுல் என்ன சொல்ல வருகிறார்? உங்கள் இச்சைப்படி, உங்கள் விருப்பப்படி, உங்கள் மேட்டிமைப்படி, மனிதனுடைய மேட்டிமைப்படி திரும்பவும் வாழாமல், மேட்டிமையில தான் ஒழுங்கு போயிட்டேன், படைப்பை சூறையாடிட்ட, சக மனிதனையும் சூறையாடிட்ட, அதை விட்டுட்டு கிறிஸ்து உனக்கு திரும்பவும் தாழ்மையை கொடுத்திருக்க, சிலுவையில மீட்டிருக்கார். நீ கடவுளுக்கு அடிமை என்பதை நினைத்து வாழ். இன்னைக்கு யாரும் அப்படி வாழ்றதில்லை. கிறிஸ்தவர்கள் இன்னமும் சாதி வேற்றுமைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். படைப்பிலே நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று வேற்றுமை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பண்படுத்தவும் பாதுகாப்பும் கொடுத்த பொறுப்பை தவற விட்டிருக்கிறோம். அதிகாரம் வேணும், ஆனா ஆதிக்கம் வேணும். பல தவறுகளை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். சக மனிதரையும் உடன் படைப்புகளையும் அழித்து வருகிறோம், சூறையாடி வருகிறோம். இதிலிருந்து நாம் திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் வரப்போகின்ற மாட்சியிலே நமக்கு பங்கு நிச்சயமாக இருக்கும். திருப்பாடல், அதாவது விடுதலை பயணம், யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்திலே, என் மக்கள் படுகிற கூக்குரல், வேதனையின் சத்தம், குரோனிங். யோபுடைய வேதனையின் சத்தம், குரோனிங். புலம்பல் புத்தகத்தில் வருகிற வேதனையின் சத்தம், குரோனிங். அதே வார்த்தைகள் தான் ஸ்டெனாசோ, செப்டுவஜின்டா என்ற கிரேக்க பைபிள்ல இதே வார்த்தை தான் இந்த எல்லா பகுதியிலும் சொல்லப்படுகிறது. அதேதான் ரோமர் 8:22 படைப்போடு சேர்ந்து நாம் வேதனையில் இருக்கிறோம். படைப்பை நாம் வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறோம். அது நமக்கும் வேதனை, நம்ம வாழ்க்கையும் அது நிச்சயமாக அழித்து விடும். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். We are called to be stewards and not masters. நாம் படைப்பையும் நம்மையும் பாதுகாக்கின்ற ஊழியர்களாக, திருப்பணி விடையாளர்களாக, பண்படுத்துகின்ற பாதுகாக்கின்ற பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய அதிகாரம் ஆதிக்கம் செலுத்தி ஆண்டு கொள்ளுங்கன்னா நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து ஆண்டு கொள்வதற்காக அழைக்கப்படவில்லை. உலகத்தில் 3 நூற்றாண்டுகளாக 6 மில்லியன் மக்கள் தொகை இருக்கிறது. பில்லியன் 60 கோடி, அது 100 கோடியாக இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. இந்த 100 கோடி மக்கள் உலகத்தின் 50% நிலத்தை ஏற்கனவே எடுத்துக் கொண்டார்களாம். 65% காற்றை ஏற்கனவே மாசுபடுத்தி விட்டார்கள். 70% தண்ணீரை ஏற்கனவே பயன்படுத்தி விட்டார்களாம். மீதி 30% அசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களாம். எங்கே போகிறோம்? எது நம்முடைய வாழ்க்கை? இதனால் நமக்கும் வாழ்க்கை இல்லை, இயற்கைக்கும் வாழ்க்கை இல்லை. உலகத்தில் 10 மில்லியன் ஜீவராசிகள் மடிந்து போயிருக்கின்றன. மனிதன் அழித்து விட்டான். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு கொண்டாடுகின்ற வேளையில நாம் கடவுளிடத்தில் நாம ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய ஒரே ஒரு கவிதை வரியை நான் சொல்லி முடிக்கின்றேன். லார்ட் வி கிறிஸ்டியன்ஸ் பிரே. கடவுளே, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம் செய்கிறோம்? COVID-19 to be eradicated but caste system to be established. COVID-19 போயிடணும், ஆனா caste நாங்க வச்சுக்கிறோம், ஜாதி. Epidemic to be eradicated but ego to be established. இந்த கொள்ளை நோய் போக வேண்டும், ஆனால் எங்களுடைய வேற்றுமை தன்னலம் எங்களிடத்திலேயே இருக்க வேண்டும். Rituals to be eradicated, racism to be established. Polygamy to be eradicated, patriarchy to be established. Politics to be eradicated, power to be established. Autocracy to be eradicated, authority to be established. Supremacy to be eradicated, selfishness to be established. Groaning to be eradicated, but gossip to be established. Oppression to be eradicated, overconsumption to be established. Forces to be eradicated, but fame to be established. நியாயமா? நம்மை நாம் திருத்துவோம். தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக கடவுள் ஆவியின் வாழ்வு, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்வை நமக்கு தந்து நம்மையும் படைப்பையும் பாதுகாத்துக் கொள்ள அருள் புரிவாராக. ஆமென். அன்பானவர்களே, கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே படைப்பாளராம் திருத்துவ கடவுளை விசுவாசிக்கிறவர்களாக நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம்.
இரண்டாம் ஆராதனை முறைமையில் 15ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் ஒப்புவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது வாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். தயவுசெய்து அமருங்கள். திருச்சபைக்கான சில அறிவிப்புகள். அன்பானவர்களே, நாம் அனைவரும் அறிந்தபடி தமிழக அரசு இன்னும் நம்முடைய ஆலய வழிபாடுகளை நடத்துவதற்கு அனுமதி தரவில்லை. ஏனென்றால் நாம் நூற்றுக்கணக்கிலே ஒரே நேரத்திலே கூடுவோம். ஆகவே அரசினுடைய அந்த அறிவிப்பு, அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்போடு ஒட்டிய வழிகாட்டுதல்கள் வந்த பிறகு அதன் வழியிலே சேகர குழுவாக திட்டமிட்டு நல்ல ஆலோசனைகளின்படி வேண்டிய ஆயத்தங்கள் செய்து நாம் வழிபாடுகளை துவங்குவோம். கடவுளுக்கு சித்தமானால் நாம் எந்த வாரத்திலிருந்தும் அது நடக்கலாம், அல்லது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தும் அது நடக்கலாம். ஆகவே அதற்காக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கவும் ஜெபிக்கவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அரசு வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் இதை செய்ய முடியாது. ஏனென்றால் நமக்கு தெரியும், ஒரே நேரத்தில் 100 பேர் 200 பேர் நம்ம ஆலய அந்த கட்டடத்துக்குள்ள கூட முடியாது. இப்போதைக்கு ஒரு 20 பேர் வரலாம், கொஞ்ச நேரம் மாத்திரம் உட்காரலாம். அவங்க போன பிறகு எல்லாவற்றையும் சுத்திகரிக்க வேண்டும். வருகிறவர்களை எப்படி பார்க்க வேண்டும், யார் யார் வர வேண்டும், வரக்கூடாது, சென்றுவிட்ட பிறகு எப்படி இதை சுத்தப்படுத்த வேண்டும் என்கிற வரைமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. இது லிட்டரலி நாட் பாசிபிள். ஆகவே நாம் இதை எப்படி எல்லாரும் ஒரு கூட்டு வழிபாடாக நடத்த முடியும், அல்லது அடுத்த வழிபாடுகளை எப்படி நடத்தி கொள்ளலாம் என்கிறதே வருங்காலங்களிலே திட்டமிட ஆண்டவர் அருள் புரியட்டும். அது மட்டும் நாம் பொறுமையோடு காத்திருப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற ராயபுரம் உலக மீட்பர் ஆலய குடும்பத்தின் பிள்ளைகள் மிஸ்டர் டேனியல் சர்குணராஜ், மிஸ்டர் ஜான் டைசன் டேனியல், மிஸ் செலீனா ஜெனட், மிஸ் ஷைனி மிராக்குலா, மிஸ்ஸஸ் ரூத், மிஸ்டர் ஜபராஜ் எடிசன், மிஸ்டர் புகழேந்தி ஸ்டீஃபன், மிஸ்டர் ஜாபஸ் சாலமோன், மிஸ்டர் ஜான் வின்சென்ட், மிஸ்ஸஸ் பிரேமா பெனினாய், மிஸ்டர் கிருபாகரன் டேனியல், மிஸ்டர் கே கோடீஸ்வரன் பால்தாஸ், மிஸ்ஸஸ் தயாமணி, மிஸ்ஸஸ் சோஃபியா பொன்மணி, மிஸ்ஸஸ் பிலமினா பாண்டியன், மிஸ்டர் ரிச்சி மர்வின் சாம்சன், மிஸ்ஸஸ் லியோன்சியா கல்யாணி, மிஸ்டர் எரிக் ஷாத்ராக் சாமியல், மிஸ்ஸஸ் பிரமீளா பிரேமகுமாரி, மிஸ்ஸஸ் டாரதி வில்சன், மிஸ் ஆக்னஸ் ஸ்வேதா. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் சார்ல்ஸ் ராஜகுமார் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் நிர்மலா, மிஸ்டர் ஜஸ்டின் டேனியல் சிங் அண்ட் மிஸ்ஸஸ் ஷீபா, மிஸ்டர் டேனியல் சர்குணராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெமி டேனியல், மிஸ்டர் ஐசக் அர்லப்பா அண்ட் மிஸ்ஸஸ் ஜூடித் ஐசக், மிஸ்டர் ஜான்சன் ஃபிளாவியோ அண்ட் மிஸ்ஸஸ் ஷாரன் மோனிகா, மிஸ்டர் எஸ் செல்வராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் கன்னிமரியாள், மிஸ்டர் ரெஜினால் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் நிலாந்தி ரெஜினால். தண்டையார்பேட்டை மீட்பர் ஆலய குடும்பத்தில் இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள் டாக்டர் ஜே ஜான் அற்புதநாதன், மிஸ்டர் எஸ் கிளைவ் ஜெபனேசன், மிஸ்டர் சி ஜெயக்குமார், மிஸ்டர் என் பீட்டர், மிஸ் பியூலா ஜெயக்குமாரி, மாஸ்டர் ஜே ஜான் கிறிஸ்டோ, மிஸ்ஸஸ் ஹரிணி, மிஸ்ஸஸ் நான்சி தனபாக்கியம், மிஸ்ஸஸ் ஆர்.எஸ். ராணி, மிஸ்ஸஸ் கெஜவாணி அண்ட் மிஸ்டர் டி டேவிட். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் இ நெல்சன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெசி நிர்மலா. பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகள் தம்பதியர்களுக்காக நாம் கொண்டாடுவோம். கிருபையுள்ள ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டிற்குள் கடந்து வருகிற உங்களுடைய படைப்புகளாகிய உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய திருக்கரங்களில் வைக்கிறோம். உம்மாலே படைக்கப்பட்டவர்கள் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும். அநேக வருஷங்களில் அவர் வாழ்க்கையில் கட்டளையிடும் சமாதானம், மகிழ்ச்சியும், நல்ல உடல் ஆரோக்கியமும், உள்ள உறுதியும் தாரும். அதுபோல படைப்புகள் அனைத்தோடும் இணைந்து இசைந்து வாழ்வதனால் வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ருசிக்கு அருள் தாரும். அநேக பிறந்த நாட்களை கொண்டாடி மகிழ்வோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மிகவும் கடினமாக இருந்தால்
உம்முடைய பிள்ளைகளுடைய இந்த ஆண்டிலே அவர்களை நீ மனதைரியத்திலும் உடல் உள்ள நலனிலும் நீர் உறுதிப்படுத்தி நீண்ட ஆயுள் தந்து வாழ்வுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து அவர்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் கடவுளை சாட்சிகளாய் படைப்பு உடன் படைப்பாளர்களாய் விளங்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற தம்பதியர்களை அவர் தம் பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கையின் திட்டங்களை அவருடைய உழைப்பை உடல் உள்ள நலன்களை இந்த திருக்கரங்களை வைக்கிறோம். குடும்ப வாழ்வில் சமாதானமும் பிள்ளைகளின் நல்வாழ்வை காண்கின்ற கிருபைகளில் நிறைவாய் தந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை உமக்கு முன்பாக பரிசுத்தமும் சாட்சியம் உள்ளதாய் அமையவும் அநேக திருமண ஆண்டுகளை கண்டு உடைய திருப்பெயரை மாற்றுமைப்படுத்துகின்ற படைப்புகளாய் படைப்பின் குடும்பங்களால் நிலைத்திருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்களிலும் இன்னும் நாங்கள் அறிந்து அறியாத மக்களிடங்களிலும் ஆண்டவரே மனுக்குலத்திலும் நோய் தொற்றினாலும் பல்வேறு விதமான வியாதியினாலும் ஆண்டவரே தனிமைப்படுத்தலினாலும் மன உளைச்சல்களினாலும் பாதிப்புகளினாலும் பொருளாதார நெருக்கடிகளினாலும் நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையினாலும் மரண தருவாயில் இருக்கிறதினாலும் இழப்புகளை சந்தித்திருக்கிறதுனாலும் போர்ச்சூழலின் அவல நிலையில் இருக்கிறதுனாலும் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளினால் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் கடைநிலையில் இருக்கிறவர்கள் உயர்த்தப்படவும் படைப்புகள் காக்கப்படவும் ஆண்டவர் அருள் புரிகிறார். மனித படைப்பாகிய நாங்கள் உம்மாலே படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து இயற்கையை சீரழிக்காமல் சூறையாடாமல் இயற்கையோடு இசைந்து வாழ்கின்ற கிருபைகளை எங்களுக்கு தாரும். படைப்பு ஏங்கி தவிக்கிறது, நாங்களும் ஏங்கி தவிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை ஆபத்திலே இருக்கிறது, இயற்கையின் வாழ்வும் ஆபத்திலே இருக்கிறது. எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவின் வழியாக அவர் மறுபடியும் வருவதற்கு முன்பதாக நாங்களும் இயற்கையும் பாதுகாக்கப்பட உம்முடைய சாட்சி அதில் வெளிப்பட அருள் புரியும். அப்போது உடைய நித்திய மாட்சியில் நாங்களும் பங்கு பெற அது ஏதுகரமாக இருக்கும் என்கிற அர்ப்பணிப்போடு செயல்பட அருள் தாரும். ஆண்டவரே, அரசியல் பொறுப்பாளர்கள், தலைவர்கள், மருத்துவர்கள், தாதியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், பணியாளர்கள், காவல்துறையினர், தன்னார்வ தொண்டர்கள், இப்படி கொரோனா தொற்றுக்காக தொடர்ந்து ஓய்வின்றி பல மாதங்களால் உழைத்து வருகிறவர்களை நினைவு கூறுகிறோம். சில நிமிஷங்கள் மாஸ்க் அணிந்து செல்வதே எங்களுக்கு கடினமாக இருக்கின்ற இந்த வேளையில, தனிமைப்படுத்திக் கொள்வதிலே மன உளைச்சல் படுகின்ற இந்த வேளையில தளராமல் பணி செய்கின்ற இவர்களை நீர் காத்து நீண்ட ஆயுளோடு நல்ல சுகபலத்தோடு காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், தாதியர்கள், இப்படிப்பட்ட திருப்பணியாளர்களுக்கும் வாழ்வின் ஆபத்து இருக்கிறதை நாங்கள் கண்டு ஆண்டவரின் இடத்திலே மனம் குமுறுகிறோம். சுவாமி, அவர்கள் காப்பாற்றப்பட நீண்ட ஆயுள் பெற அருள்தார். இயற்கையை அழிக்காமல் இசைந்து வாழ்வதனால் இப்படிப்பட்ட உயிர் தொற்றிலிருந்து நாங்கள் தொடர்ந்து காக்கப்படவும் ஆண்டவரை படைப்படைத்தோடு இணைந்து இசைந்து வாழ்ந்து வாழ்வின் நல்லாசி பெறவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று படைப்பாளராம், வாழ்வின் அடித்தளமாம், வாழ்வை புதுப்பிக்கிறவராம், தொடர்ந்து நல்வாழ்வை வழங்குகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய நல்ல கடவுளே. ஆமென். படைப்பாளரை போற்றி அனைவருக்கும் தெரிந்த 6வது கீர்த்தனையை எழுந்து நின்று பாடுவோம். சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம். இந்த பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் செலுத்துகின்ற நேர்ச்சைகளை படைப்போம். ஏழைகளோடு தொடர்ந்து பகிர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கீர்த்தனை 6. சீர்மிகு வான்புவி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், ஏகுடனே தோத்திரம், அடியார் இறங்கிடுவாய் தோத்திரம், மனேசா நேர்மிகு அருள் திரு அன்பா தோத்திரம், நேத்தம் உமக்கடியார்களே தோத்திரம், ஆர்மனனே தோத்திரம், உனது அன்பிலுக்கே தோத்திரம், மனேசா ஜீவன் சுகம் நலன் யாவுக்கும் தோத்திரம், தினம் தினம் அருள் நன்மைக்காகவும் தோத்திரம், ஆவலுடன் தோத்திரம், உனது அன்பிலுக்கே தோத்திரம், மனேசா
மாறா பூரண நேசா தோற்றம் மகிழோடு ஜெபமொழி மாலையின் தோற்றம் தாராய் துணை தோற்றம் இந்த கருணமி கொடு தோற்றம் மகேசா. ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த குடும்ப ஜெபத்தை, கர்த்தருடைய ஜெபத்தை ஜெப நிலையில் ஏறெடுப்போம். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவர்களே. ஆமென். சேர்ந்து சங்கீதக்காரனோடு சொல்லுவோம். ஆண்டவர் தந்த சகல வளங்களுக்காக, மன்னிப்பின் நிச்சயத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே. ஆமென். படைப்பாளராம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளின் அன்பும், மீட்பாளராம் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தொடர்ச்சியான அருளும், படைப்பை புதுப்பிக்கின்ற உந்துதலை, வாழ்வை புதுப்பிக்கின்ற நம்பிக்கையை தந்து வழிநடத்துகிற தூய ஆவியரின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் ஜெபித்திருக்கிற அனைத்து காரியங்களோடும், மக்களோடும், படைப்படைத்தோடும் கிறிஸ்துவின் இரண்டாம் இறுதி வருகை மட்டும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய திருப்பெயராலே ஆமென்.